Victory begins at Vidyalakshmi. Hi students, welcome to our YouTube channel. I am Venugopal, HOD of Commerce, Vidyalakshmi Metric Higher Secondary School, Chennanguppam, Vellore. So, my dear students, இன்னைக்கு நம்ம காமர்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க. ஓடி வந்தீங்க எங்கிட்ட ஓடி வந்துட்டு சார் நல்லா இருந்தது, கொஸ்டின் பேப்பர் நல்லா அட்டன் பண்ணியிருக்கோம் சார், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் எல்லாருக்குமே வரும் சார், எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே 4-5 பேர் ஓடி வந்துட்டு சார் எங்களுக்கு கீ ஆன்சர் வேணும் சார், அதை அனலைஸ் பண்ணணும், எங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அவசரம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோ கீ ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரைட். Now we'll move on to next question. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் 1, which one is the main element of marketing mix? ஸோ 4 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இஸ் a correct answer. நம்பர் 2, dash is designed transform India to global design and manufacturing hub னு கேட்டிருக்கான். ஸோ மேனுஃபேக்சரிங் ஹப்னா இதுக்கு ஆன்சர் வந்து மேக் இன் இந்தியா. தென் தேர்ட் ஒன் பாருங்க, which of the below constitute the essential element of contract of sale அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய 3மே வரும். அப்ப ஆன்சர் இஸ் ஆல் தி above. Then fourth one, the term consumerism came into existence in the year அப்படின்னா ஆன்சர் இஸ் 1960. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபிஃப்த் கொஸ்டின், the two major types of business environments dash and dash. so answer வந்து internal and external. then next, participants in capital market include corporate, financial, individual எல்லாமே இருக்கு. so answer is all the above. okay, next, which meeting is not classified? நல்ல கொஸ்டின் பாருங்க. not classified shareholder meeting under companies act 2013 கேட்டிருக்கான். இதுல கமிட்டி மீட்டிங் வராது, ரிமைனிங் 3மே நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following function not classified into the commercial function கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க, இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். நம்ம புக்ல வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷன் கேட்டிருக்க மாட்டான், மேனேஜரில் கேட்டிருப்பான். இதுல கமர்ஷியல் ஃபங்க்ஷன் கேட்ட காரணம் இதுல வராத ஆன்சர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, there are dash stock exchange in our country. நம்ம இந்தியால மொத்தவங்கள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னா ஆன்சர் வந்து 24. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not the consumer right summed by the John F. Kennedy? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல வராதது எது? ரைட் ஆஃப் கன்சியூம் இதுல வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how many times a security can be sold in secondary market? secondary அப்படின்னாவே multiple time answer. நெக்ஸ்ட் பாருங்க, section 6 of negotiable instrument act 1881 deal with எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் check. அடுத்தது பாருங்க, delegation of authority easily done with the help of MBO. right. next question பாருங்க, 14th question, dash is the oldest stock exchange in the world? ஆம்ஸ்டர்டாம். அதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அடுத்தது பாருங்க, consumer protection act was passed in the year 1986. அதோட ரீசன், the act protect the consumer against the marketing of goods which are hazard the dangerous life of the property of consumer. இது ரெண்டும் கரெக்டா அல்லது கரெக்டா ராங்கான்னு கேட்டிருக்கான். ஆன்சர் இஸ் ஏ. ascertain the reason, both are correct, reason is correct explanation. இதான் கரெக்ட் ஆன்சர். இது கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, transfer is an dash sources of recruitment, internal sources of recruitment. நெக்ஸ்ட் பாருங்க, 17th one, the initial of marketing system அப்படின்னாவே barter system. காலகாலமா அந்த காலத்துல பண்டமாற்று முறையில மாத்திட்டு வந்தாங்க. the scientific management developed by டைலர், அவர் தான் இதை டெவலப்மெண்ட் பண்ணது. செலக்ஷன் இஸ் யூஸ்வலி கன்சிடர்ட் அப்படின்னாவே நமக்கு நெகட்டிவ் செலக்ஷன்னாவே. தென் லாஸ்ட் ஒன், the dash means permitting the private sector to set up industrial previously reserved public sector அப்படின்னாவே ஆன்சர் இஸ் பிரைவேடைசேஷன். ஸோ 21 மார்க் நம்ம பார்த்தோம். இதுல என்னென்ன ஆன்சர்ஸ்ன்றதை பார்த்தோம். இதுல மெயினா நம்ம பார்த்தது என்னென்ன கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்டோம். இப்போ பார்ட் பில பாருங்க, லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இது ஈஸியான கொஸ்டின் தான், சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்கான்.
இது கவர்மெண்ட் as usual question. What is the government securities market? இதுவும் as usual question நமக்கு. அடுத்தது பாருங்க, write any two objectives SEBI. 8th chapter இருந்து two objectives of SEBI கேட்டிருந்தா, e-learning method, electronics learning method, இதுவும் நமக்கு ஈஸியான questions தான். What is mean by Greek marketing? 15th chapter இருந்து கேட்டிருக்கான். Give any two advantages of globalization. 20th chapter இருந்து கேட்டிருக்கான். Who is a agricultural entrepreneur? இது 24th chapter இருந்து கேட்டிருக்கான். What is quorum? நான் இந்த கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ல இந்த quorum வரும், ப்ராக்ஸி வரும்னு சொல்லியிருந்தேன். பாருங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். Good. Next பாருங்க. What is your opinion about unpaid seller? Unpaid seller இதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். சாப்டர் 21ல இந்த கொஸ்டின் வரும். ஸோ அன்பெய்டு செல்லர் அப்படிங்கிற யாருன்னா, இப்போ நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி பேமெண்ட்டை ஃபுல்லா பே பண்ணலன்னா அந்த பெய்டை தான் நம்ம அன்பெய்டு செல்லர். இது கிரியேட்டிவ் கொஸ்டின். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்பெகுலேஷன்? இதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். ஸ்பெகுலேஷன் அப்படின்னாவே பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டீல் வித் டாக்ஸ். இதுதான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். இது கம்பல்சரி கேட்டிருந்தான். ஸோ கம்பல்சரியும் கிரியேட்டிவ் கேட்டிருக்கான், 29 கிரியேட்டிவ் கேட்டிருக்கான், 28 கிரியேட்டிவ் கேட்டிருக்கான். அப்போ 3 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் பார்ட் பி. Now we'll move on part C. பாருங்க, how the employees are informed about the important matters in a company. Second chapter is as usual book back question. What are the general features of treasury bill? இதுவும் book back questions. Chapter 6 இது. What is mean by dematerialization? Chapter 8. Then what is test interview? இது chapter 11. அடுத்து பாருங்க, what are the advantages of e-marketing? Electronics marketing, இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். What are the important legislation consumerism in India? சாப்டர்ல இதுவும் consumerism சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். Then 37 பாத்தீங்கன்னா short notes on new economic policy, சாப்டர் 20 இருந்து கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, explain about the imitative entrepreneur, chapter 24 இருந்து கேட்டிருக்கான். What is mean by viral marketing? இது creative question. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் to 15th chapter நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பான். பாருங்க, ரெண்டுமே கேட்டிருக்கான். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கேட்டிருக்கான், கிரீன் மார்க்கெட்டிங் கேட்டிருக்கான், வைரல் மார்க்கெட்டிங் கேட்டிருக்கான் இந்த சாப்டர்லயே. அடுத்தது பாருங்க, இதான் கம்பல்சரி கொஸ்டின். லிஸ்ட் அவுட் த நவரத்னா கம்பெனிஸ் எனி 3. இதுவும் அன்னைக்கு உங்களுக்கு லாஸ்டா மார்க் பண்ணிருந்தேன். 24 ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பேஜ் வைஸ். அந்த பேஜ் நம்பர்ல இருந்து இது வந்திருக்கு பாருங்க. நவரத்னா கம்பெனிஸ் எனி 3 அந்த கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருக்கான் பாருங்க. நெக்ஸ்ட் now we'll move on part D. இதுல க்ளோஸ் சாய்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சாப்டர் 2. இது புக் பேக் கொஸ்டின். டிஸ்கிரைப் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், 27. இதுவும் புக் பேக் கொஸ்டின். அடுத்தது எக்ஸ்பிளைன் த மைக்ரோ என்வாயன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிசினஸ், இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். தென் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்கிரைப் த ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM, சாப்டர் 9. அடுத்தது டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை உமன் ஆண்டர்பிரனர், இது சாப்டர் 23. அடுத்தது பாருங்க, how the market can be classified on the basis of economics, chapter 30 கேட்டிருக்கான். Then explain the role of business consumer protection, consumer protection role அப்படிங்கிறது கன்சூமரிசம் சாப்டர் இருந்து கேட்டிருக்கான். அடுத்தது explain the highlights of LPG, சாப்டர் 20 இருந்து கேட்டிருக்கான். இது உங்களுக்கு ரிப்பீட்டடா நான் சொல்லியிருந்தேன் பசங்க, இது எல்லாரும் எழுதிட்டு வந்து ஓடி வந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. சார் இது வரும்னு சொன்னீங்க, அப்படியே வந்து சார் எல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னாங்க. ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. அடுத்தது பாருங்க, எக்ஸ்பிளைன் த டீடைல் எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், சாப்டர் 21. அடுத்தது பாருங்க, இதுதான் கிரியேட்டிவ் கொஸ்டின் பாருங்க. சாஃப்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட், சாப்டர் 5ல ஹார்ட் கமாடிட்டிஸ், சாஃப்ட் கமாடிட்டிஸ் காலையில தான் 2 பையன்கிட்ட சொன்னேன். நான் சொன்ன கொஸ்டின் அப்படியே இருந்தது புக்ல, அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. 7th சாப்டர் வந்து அந்த NCDS NSDL கேட்பான, அதே மாதிரி NCDS கேட்டிருக்கான் பாருங்க. ஸோ அந்த பையன் ஓடி வந்துட்டு, சார் நீங்க சொன்னபடியே 2 கம்பல்சரி, அப்படியே 5 மார்க் கேட்டுதான் நான் எழுதிட்டேன் சார்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்தது பாருங்க, எனாமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர், இதுவும் சாப்டர் 13. அடுத்தது பாருங்க, லாஸ்ட். ஸோ வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் கேட்டிருந்தான். ஸோ ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இதுவும் காலையில அந்த பரத்ன்ற ஒரு பையனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பரத், அஸ்வின், குமரவேல், இவங்க 3 பேருமே அதை பார்த்துட்டு வந்து, சார் நீங்க சொன்னபடி அப்படியே நாங்க எழுதிட்டோம், 5 மார்க்குக்கு வந்துடும் சார்ட்டாங்க. லாஸ்டா த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சாப்டர் 1. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 21 மார்க் MCQ எல்லாமே பார்த்தோம். 2 மார்க் 3 மார்க் எது கம்பல்சரின்னு பார்த்தோம். 5 மார்க்லயும் எதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ன்றது எல்லாமே பார்த்துருக்கோம். அப்போ 5 மார்க்ஸ்ல ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் இருக்கான், 2 மார்க்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கான், 3 மார்க்ல உங்களுக்கு 2 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ ஓவராலா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு. 1 மார்க்ல 2 கேட்டிருக்கான். ஸோ எல்லாருமே நீங்க மோர் ஆர் லெஸ் எழுதிருக்கீங்கன்னு ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. இப்போ யூனிட் வைஸ் எப்படி மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத லாஸ்ட் ஸ்லைட நம்ம பார்த்துப்போம்.
பாரு இதுல பாத்தீங்கன்னா யூனிட் 1 பார்ட் ஏ 2 மார்க் கேட்டிருக்கான், பார்ட் பி 2 கேட்டிருக்கான், பார்ட் சி 3, தென் பார்ட் டி 10. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், இதுல 2 கொஸ்டின், டோட்டலா 17 மார்க்ஸ் யூனிட் 1ல கேட்டிருக்கான். யூனிட் 2 பாருங்க 2 1 மார்க் கேட்டிருக்கான், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், டோட்டலா 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். யூனிட் 3 பாருங்க 2 1 மார்க் கேட்டிருக்கான், 2 2 மார்க் கேட்டிருக்கான், 1 3 மார்க், 2 5 மார்க், டோட்டலா 19 மார்க்ஸ் சாப்டர் யூனிட் 3ல கேட்டிருக்கான். யூனிட் 4ல பாத்தீங்கன்னா 2 1 மார்க், 2 மார்க் 1 கேட்டிருக்கான், 3 மார்க் 1 கேட்டிருக்கான், 5 மார்க் 1, டோட்டலா 12 மார்க்ஸ் கேட்டிருக்கான். 5th யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் 2 கேட்டிருக்கான், 2 மார்க் 1, 3 மார்க் 2 கேட்டிருக்கான், தென் 5 மார்க் 2, டோட்டலா 20 மார்க்ஸ். இந்த சாப்டர் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் பாருங்க. 6th யூனிட் பாத்தீங்கன்னா 1 மார்க் 3 கேட்டிருக்கான், 2 மார்க் கேட்கல, 3 மார்க் 1 கேட்டிருக்கான், 5 மார்க் 1, டோட்டல் 11 மார்க். 7ல பாத்தீங்கன்னா 2 1 மார்க் கேட்டிருக்கான், தென் 2 மார்க் 1 கேட்டிருக்கான், 3 மார்க் 1 கேட்டிருக்கான், 5 மார்க் 2 கேட்டிருக்கான், டோட்டலா 17 மார்க்ஸ். 8th யூனிட் பாத்தீங்கன்னா 2 1 மார்க் கேட்டிருக்கான், 1 2 மார்க் கேட்டிருக்கான், 3 மார்க் கேட்கல, 5 மார்க் 1, டோட்டல் 9 மார்க்ஸ் கேட்டிருக்கான். 9th யூனிட் பாத்தீங்கன்னா 2 1 மார்க் கேட்டிருக்கான், 1 2 மார்க், 1 3 மார்க், 1 5 மார்க், 12 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் யூனிட்ல 1 மார்க் 1, 2 மார்க்ல 1 கேட்டிருக்கான், 3 மார்க்ல 1 கேட்டிருக்கான், 5 மார்க்ல 2 கேட்டிருக்கான், டோட்டலா 16, ஓவராலா 140 மார்க்ஸ். இதுல பாருங்க மேக்ஸிமம் கோ த்ரூ த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3rd யூனிட், 5th யூனிட், அதுக்கப்புறம் 7th யூனிட், இதுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். 7th யூனிட், 1st யூனிட் அண்ட் 10th யூனிட். இப்போ நாம இந்த 140 மார்க்ஸ் எப்படின்றது சொல்லி நம்ம பார்த்தோம். ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இதே மாதிரி நல்லா எழுதி அதிலும் நல்ல மார்க் வாங்கணும்ட்டு உங்க எல்லாருக்கும் நான் பிளஸ் பண்றேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ, சப்ஸ்கிரைப் த வீடியோ. விஷ் யூ குட் லக்.